ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். நாங்கள் ஹேமந்த். ஏன்னா எப்பயும் தனியாக வந்து உட்காடுறவன் இன்றைக்கி கூட ஒரு பையனோட வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு நீங்கள் ஷாக்காக பார்க்குறது வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருப்பீங்க, டேக் ஓகேல எத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் டீம் மொத்தம் எத்தனை பேருன்னு. நாங்கள் 2 பேர் தான் அந்த டீமு. டேக் ஓகே நாங்கள் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம், நாங்கள் 2 பேர் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் வந்து ஹேமந்த் பார்த்தீங்கன்னா கேமராக்கு பின்னாடி நின்று நிறைய கண்டென்ட்டில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சுருக்கோம். ஏன்டா பின்னாடி இருந்தவனை ஏன்டா முன்னாடி வந்து உட்கார வச்சிருக்க, எதுக்கு இப்போ அவன் பேச போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சினிமாட்டோகிராஃபி சீரீஸ் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் நிறைய சினிமா பற்றின விஷயங்கள், சினிமாட்டோகிராஃபி பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். அதுக்கு என்ன தான் வந்து நானுமே வந்து கண்டென்ட் சொன்னாலுமே நானே வந்து பார்த்திங்கன்னா படித்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் ஒரு லெவலுக்கு மேலே டீப்பாக பேசும்போது எதனா கண்டென்ட் தப்பாக சொல்லிட்டா தப்பாயிடும் அப்படின்றதால தான் ப்ராக்டிக்கலாக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி, அது இல்லாமல் லயலாவில் ஒரு வருஷம் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ்லாம் பண்ணி டிஜி வைஷ்ணவாவில் விஸ்காம்லாம் படிச்சிருக்கேன் நம்ம ஹேமந்தை வந்து கூடிய உட்கார வச்சுருக்கேன். ஸோ அவர் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் பேசும்போது வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்றதால தான் அவனை கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். சரிடா, ஓகேடா, இன்ட்ரடக்ஷன்லாம் ஓகே, இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறோம், கண்டென்ட்டுக்கு வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கண்டென்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது ஷேக் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டேபிளாக ஷூட் பண்ணுறது, ஒரு கிம்பலோ இல்லை காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸோ இல்லாமல் எப்படி நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க ஆகாஷ் சொன்னதெல்லாம். எனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபெல்லோ ஃபிலிம் மேக்கர் தான். ஜஸ்ட் இப்போ தான் சினிமாட்டோகிராஃபி முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதாவது தப்பு பண்ணேன்னா நீங்களும் எதாவது சொல்லுவீங்க, அதை நானும் திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். என்னையும் வலுக்கட்டாயமாக தான் உட்கார வச்சேன். எனக்கு இது மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பேசினதில்லை. ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆடியோ வாட்சி கேட்டுக்கோங்க, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட. கமெண்ட்டில் திட்டாதீங்க. கமெண்ட்டில் திட்டாதீங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் லைக் ஸ்டெபிளைசரில் லைக் கிம்பல், கிளைட் கேம், ஸ்லைடர் இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஸ்மூத்தாக வீடியோ நம்ம கையில் இருக்க ஒரு சின்ன ஒரு DSLR வச்சு ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் நான் என்னோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணது, அது நான் கற்றுக்கிட்ட விஷயம். நானும் யூடியூபர்ஸ் நிறைய பேரை பார்த்து, இப்போ ஃபாரின் யூடியூபர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம், நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண விஷயத்தை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கேமரா வந்து கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜில் வந்து ஷேக் வரும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்மூத்தாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேமராவை கையில் வச்சு எடுக்கும்போது அதை எப்படி நம்ம கையில் பிடிச்சிருக்கோம், ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சுட்டு நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா எப்படி ஹோல்ட் பண்ணணும் ஹேமந்த்? ஸோ பேசிக்காக இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ கேமரா ஹோல்ட் பண்ணுறதுல தான் ஷேக்கே மினிமைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம தப்பாக ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கோம்னா, கேமரா ஒரு கையில் பிடிக்கும் போது இன்னொரு ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டும் கேமரா கம்மி. ஸோ நம்ம பிடிக்கும் போது அந்த ஸ்டேபிளைஸ்ட் லுக் இருக்காது. வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக ஷேக் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம 2 கை யூஸ் பண்ணும்போது, ஒரு கேமராவோட பேஸில் ஒரு கையும் கேமராவோட கிரிப்பில் ஒரு கையை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ மேலே கீழே இப்படி தனியாக வச்சு மேலே கீழே போகிறதுக்கு இப்படி நம்ம கீழே ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேக் வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். இப்போ 2 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆகிடுச்சா. இப்போ இதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் கையை நீட்டி வச்சு பண்ணுறதுக்கும் கிட்ட வச்சு பண்ணுறதுக்குமே வித்தியாசம். இப்போ நம்ம கையை நீட்டி வச்சு பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்மளால் வைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்ஸ் கையெல்லாம் வலிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிடும், உதற ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம பாடிக்கு கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுட்டோம்னா, லாக் பண்ணிட்டோம் நம்ம பாடியோட, நம்மளுக்கு அந்த ஷோல்டர் பெயினோ அந்த கை வலி இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுவும் ஷேக்கும் நம்மளுக்கு மினிமைஸ் ஆகிடும், குவாலிட்டியாகவும் நம்மளுக்கு வீடியோ கிடைக்கும். சூப்பர். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி நம்ம கிட்ட வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை தாண்டி இது வந்து ஓகே, எனக்கு கையில் பிடிக்க தெரிஞ்சிருச்சு, இப்படி வைக்க தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் எனக்கு ஷேக் இருக்குது, நான் வேறு எதனா ஒரு DIY ப்ராசஸ் மாதிரியோ இல்லை இருக்கிற விஷயத்தை வச்சு வீட்டில் அவைலபிளாக இருக்கிறத வச்சு நான் வந்து எதனா பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிப்பில் நம்ம கேமரா கிரிப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும், பேஸில் ஒன்று கொடுத்துட்டோம், அதை கிட்ட வச்சுட்டோம். பாடி கிட்ட வைக்கும் போது ஒரு டென்ஷன் நம்ம லூஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே விஷயத்த நம்ம இன்னும் ஸ்டெபிளைஸ் பண்ணால், கேமரா ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா கொடுப்பாங்களே, அந்த ஸ்ட்ராப் வந்து கேமராவில் மாட்டிட்டு அதை நெக்கில் மாட்டிட்டு இப்போ நம்ம இழுத்து பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்போர்ட் கிடச்சிரும். நம்ம நெக்குக்கும் கேமராவுக்கும் ஒரு சப்போர்ட் கிடச்சிரும். நம்மளுக்கு அந்த X and Y ஆக்சிஸில் வர ஷேக்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி பேன் பண்ணும்போதும் சரி, டில்ட் அப் டில் டவுன் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்கிறதுனால ஷேக் கொஞ்சம் மினிமைஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஷேக் இல்லாமல் வீடியோ வரும். சூப்பர். அப்போ கேமரா ஸ்ட்ராப்பில் வந்து வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண முடியுன்றது வந்து செமையாக இருக்குது. ஸோ அதையே வந்து நம்ம ஒரு விஷயமாக வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஷேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி நம்மளால் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஏதோ ஒரு அதுக்குன்னு தனியாக எதனா செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுறதா இருந்தால் எதனா நமக்கு எஃபெக்டிவாக இருக்குமா? இந்த விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் வர ஷேக்கை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
சில லென்சஸ்லாம் இருக்கும், இமேஜ் ஐஎஸ்னு போட்டிருக்கோம். அந்த இமேஜ் ஸ்டெபிலைஸ்டு லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கை மூலமா வர ஷேக்கை வந்து ஓரளவுக்கு தடுத்து கொடுக்கும். இப்போ ஐஎஸ் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு நடுவில் இப்போ நான் வீடியோ போர்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இமேஜ் ஸ்டெபிலைஸ்டு லென்ஸும் அது இல்லாமல் கேமராலே ஐபிஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதாவது கேமராவோட சென்சார் ஷிஃப்ட் ஆகும். இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் உள்ள இருக்க சென்சாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கையில் வர ஷேக்ஸை வந்து ஒரு கிம்பல் எஃபெக்ட்ல நம்மளுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து இன் கேமரா எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது இமேஜ் ஸ்டெபிலைஸ்டு லென்ஸும் ஐபிஸ் சிஸ்டம் உள்ள கேமராவும் ரெண்டுத்தையும் இருந்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஷேக் ரெடியூஸ் பண்ண முடியும் இன் கேமரான்னு பார்த்தோம். இது எப்படி ஆஃப் கேமராவில் பண்ணலாம்னா, ப்ரீமியர் ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளகின் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் நான் எக்ஸாம்பிள் சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வாப் ஸ்டெபிலைசர்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம இந்த ஷேக்கான ஓரளவுக்கு மினிமல் ஷேக்கான ஃபுட்டேஜை தூக்கி அந்த வாப் ஸ்டெபிலைசர் பிளகின் நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இமேஜை அனலைஸ் பண்ணி வீடியோவில் இருக்க ஷேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி, ஆனால் நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரேமில் ஒரு ஜூம் இன் ஆயிருக்கும், ஒரு சின்ன கிராப் ஒன்று வந்திருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்க ஷேக்ஸ் எல்லாத்தையுமே அது ரெடியூஸ் பண்ணி அது நம்ம ஓரளவுக்கு இதுவாக பண்ணி தரும். இதுவே நம்ம சாஃப்ட்வேர்ல இன்னும் கிரேட்டாக பண்ணலாம். இப்போ சோனியில் FX3, A7S3 இந்த மாதிரி கேமராலலாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து கைரோ டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஐபிஸ் இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கைரோ டேட்டாவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா வந்து கேட்டலிஸ்ட் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், சோனியோட சாஃப்ட்வேர். கேட்டலிஸ்ட் ப்ரோவில் போடும்போது நம்மளுக்கு வாப் ஸ்டெபிலைசரில் கிடைக்கிற எஃபெக்டோட பயங்கரமான எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு கிம்பல் எஃபெக்ட், கிம்பலில் எடுத்த எஃபெக்ட் வந்து இது கிரியேட் பண்ணும். இந்த டெக்னாலஜி வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோ இந்த ஆக்ஷன் கேமராலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆக்ஷன் கேமரால அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆக்ஷன் கேமரா சின்னதாக இருக்கும், எங்கே வேணால் நம்ம பாடியில், ஹெல்மெட்டில், பைக்லலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது அந்த கைரோ டேட்டாவில் அது அந்த ஷேக் எல்லாத்தையுமே எந்த ஷேக் ஆயிருக்கு, எப்படி ஷேக் ஆயிருக்குன்ற டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டான டேட்டாவை வச்சு அதுக்கு மேலே இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து ஷேக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இவங்க சொல்லும்போது நமக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து ஏமாத்த கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, இதெல்லாமே வந்து இப்போ நம்ம நின்றுட்டு ஷூட் பண்ணுறோம், ஒரு அப்படியே ஒரு ஹோல்ட் பண்ணி ஷூட் பண்ணுறோம்னா ஓகே, இந்த எல்லாமே வேலை செய்யும். ஓகே, இப்போ நான் ஒரு மூமெண்ட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஏன்னா கையில் அதை வச்சுக்கிட்டே நடக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு பேனோ இல்லை ஒரு டில்ட்டுக்கோ கொஞ்சம் ஸ்லைடர் மாதிரி நான் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ ஆகாஷ் கேட்ட மாதிரி நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியாக ஒரு ட்ராலி ஷாட்டோ ஒரு மூமெண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு ஷாட் பண்ணோம், நான் ஸ்லைடர் ஷாட் ஃப்ரண்ட் பேக் போகணும்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை வேறு எப்படி இம்ப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பண்ணோன்னா நம்மளுக்கு கிடச்சிடும். பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு ஸ்லைடர் ஷாட்டை நம்ம ஃப்ரண்ட் பேக் போகிறோம், அதை நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 பாயிண்ட் கான்டாக்ட் கை கேமராவில் கிரிப் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ராப் நெக்ஸ்ட் ஸ்ட்ராப் பிடிச்சிட்டோமோ இல்லை கிட்ட பாடிக்கு கிட்ட வச்சுட்டு, நான் இப்போ உட்காந்துருக்க முடியுங்களா சேர், இந்த மாதிரி சேருக்கு பதிலாக ஒரு வீல் சேரோ இல்லை ஒரு டவல், ஓகேங்களா, கேமராவை மட்டும் வச்சுட்டு ஒரு டவலையோ ஃப்ரண்ட் பேக் இருக்கும் போது எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஓரளவு கிடச்சிடும். இப்போ வீல் சேர்னும் போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் போக முடியும், பேக்கும் வர முடியும், எந்த மூமெண்ட் வேணாலும் போகலாம். அதுக்காக நம்ம ஒரு ட்ராக்கோ ஒரு ஸ்லைடரோ அந்த மாதிரி ஒரு கிம்பலோ நம்மளுக்கு தேவைப்படாது, இருக்கிற வச்சுட்டே நம்ம வச்சு பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு வீல் சேர்லாம் எல்லாத்துலையும் கிடைக்கிற விஷயம் தான், அதை வச்சு பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு சில ஷேக் வரதா செய்யும். அந்த ஷேக்கை எப்படி ரிடியூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்க பிளகின் யூஸ் பண்ணி அந்த ஷேக்கை மினிமைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலையும் எல்லா டைமும் எல்லா வீடியோவும் ஸ்மூத்தாக இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி வேணும், இப்போ எல்லாமே 100% ஸ்மூத்தாக இருக்கணும் கிடையாது. உங்களோட ஷார்ட் ஃபிலிமுக்கோ ஒரு வீடியோக்கோ எடுக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு ஷேக் வந்தால் அது ஒரு நேச்சுரலாக தான் இருக்கும். ரொம்ப ஷேக், அதாவது ஃப்ரேமே டிசார்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் தான் அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அது இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மினிமைஸ்டு ஷேக்கில் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபுல் 100% எடுத்தால் தான் நான் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படி இல்லாமல் நம்ம படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும், ஓகேங்களா. ஸோ அந்த ஷேக் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ தேவை எப்படின்றத நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டி உங்களோட ஐடியாலஜி தாங்க, அது எப்படியாவது வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து அப்போ நம்ம ஒரு டேபிளில் ஒரு துணி கிளாத் போட்டு கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியல, அதுக்கு மேலே கேமரா வச்சு அப்படியே அதை இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பண்ணுறதுல நம்மளால் பின்னாடி இழுக்க முடியும், பட் ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ண முடியாது, அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அது கூட நம்ம பண்ணலாம். எப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரில் எடுத்த வீடியோவை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி ஆகிடும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டேபிள் ஷாட் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம என்டையராக காட்ட போகிறோம்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக் எடுத்துட்டு அது சாஃப்ட்வேரை ரிவர்ஸ் பண்ணுறோம்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட் போகிற மாதிரி வந்துடும். ஆனால் அங்கே ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்காங்கன்ற போது அந்த ஷார்ட்டை வந்து அதுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு எப்படி எந்த சுச்சுவேஷனில் எதை இம்ப்ளை பண்ணுன்ற தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த ரிவர்ஸ் வீடியோவில் வச்சு ஃபேக் பண்ணலாம் நம்ம. ஃபேக் பண்ணலாம். மோஸ்ட்லி சினிமாட்டோகிராஃபியில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேக்
ஆடியன்ஸ்க்கு தெரியாம பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சினிமாவே அதான, ஆடியன்ஸை வந்து நம்ம வச்சுட்டோம்னா படம் ஹிட்டு, ஆடியன்ஸ்க்கு வந்து இது படம்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா படம் ஃப்ளாப்பு. இவ்வளோ நேரம் நம்ம எப்படி பார்த்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் ஸ்டில்லாக இருக்கு, நம்ம ஒரு கேமராவோட மூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். கேமரா ஃப்ரண்ட் போகிறது பின்னாடி வர்றது அதெல்லாம் போது இப்போ சப்ஜெக்டும் மூவ்மெண்ட்ல இருக்கு, நம்மளும் கேமராவும் மூவ்மெண்ட்ல இருக்க போது அந்த டைம்ல எப்படி நம்ம இந்த ஷேக்கை மினிமைஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம நடக்கிறோம். இப்போ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, அவரை நம்ம ஃபாலோ பண்ணி போறோம்னா பேசிக்காக எப்படி நடக்கிறோன்றது ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ நம்ம நடக்கும் போது நார்மலாக டோ டு ஹீல் தான் நம்ம நடப்போம். ஆனால் நம்ம கேமரா வச்சு நடக்கும்போது ஓரளவுக்கு நம்ம ஷேக் மினிமைஸ் பண்ணோம்னா ஹீல் டு டோக்கு நடக்கணும். ஓகேங்களா? ஹீல் டு டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் போடுறேன். காலை முதல்ல வந்து பின் காலை வந்து கீழே வச்சு அதுக்கப்புறமா முன்னாடி காலை வந்து கீழே வைக்கணும். நம்ம ஆக்சுவலாக வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முதல்ல வந்து முன்னாடி கால் வச்சிரும், அப்புறம் தான் பின்னாடி கால் படும். ஸோ அது வந்து ஒரு ஷேக்கை வந்து பாடியை வந்து கிரியேட் பண்ணும். நம்ம நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடப்போம். பட் நீங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறீங்க, ஒரு சப்ஜெக்டை வந்து ஃபாலோ அப்பில் போய் ஷூட் பண்ண போகிறீங்க, ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வந்து இந்த நிஞ்சா வாக் மாதிரி பின்னாடி ஃபுட்டை முதல்ல வச்சு அதுக்கப்புறம் முன்னாடி வச்சு நடக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிறது வந்து கம்மியாகும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் ஒரு சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துட்டோம். ஒரு டேபிளில் கிளாத் போட்டு ஒரு சேர் போட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஸ்லைடர் இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்லைடர் எஃபெக்ட் வரணும். ஆனால் உங்களால் ஒரு சேரோ டெரைன் ப்ராப்பராக இல்லை, ஒரு கல்லாக இருக்குது, இப்போ நீங்கள் வெளியே அவுட்டோரில் இருக்கீங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஷூட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஹாஃப் சிட்டிங் பொசிஷன், அதாவது ஸ்குவாட் பொசிஷன் போயிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை நம்ம எப்படியோ ஒன்று பண்ணிவிட்டு கேமராவை லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பேன் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்லைடர் மூவ்மெண்ட் வந்துடும். இப்போ பேசிக்காக இப்படி கேமரா இப்படி பிடிச்சி டென்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி ஹாஃப் சீட்டிங் இப்படி பிடிச்சி இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்லைடர் யூஸ் பண்ண எஃபெக்ட் வரும். அதில் ஒரு சில ஷேக்ஸ் வரும், அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அதை சாஃப்ட்வேரில் போட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணுறது அதெல்லாம் பேசணும். அதை தாண்டி நம்மளோட ஷார்ட் செலெக்ஷன்லேயோ இல்லை கேமராவோட ஃப்ரேம் ரேட்லேயோ கேமரா செட்டிங்ஸ்லையோ அந்த மாதிரிலாம் எதனா பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு ரைட்டிங் லெவல்லையே ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நம்ம வந்து இது வந்து ஷேக் ஆக போகுது அப்படின்னா நம்ம இதை இப்படி பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம வந்து எதனா பண்ண முடியுமா? அதுக்கும் நான் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணுறோம் அதில் எப்படி ஷேக்கை மினிமைஸ் பண்ணலான்றது கூட இருக்குது. இப்போ வைட் ஃபோக்கல் லென்த் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வைடாக காமிக்கும் போது நம்ம ஷேக் பண்ணாலையும் வைடாக இருக்கிறனால ஷேக் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. இப்போ நம்ம ஒரு லைட்டான ஒரு ஷேக் பண்ணுறோம் நிற்கும் போது வருதுன்னா வைடில் இருக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ இம்பாக்ட் வராது. நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு கிராப் பண்ணி கூட ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 100 mm 200 mm யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்குவீஸ் ஆகிடும். நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன ஷேக் பண்ணாலும் அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும். லைக் நம்ம இப்படி தான் ஒரு ஷேக் பண்ணலையோ அது நம்ம ரொம்ப இப்படி ஆட்டுற மாதிரி ஒரு ஷேக் கிரியேட் ஆகும். அது புரியுது இமேஜில். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணுறோம் எந்த சுச்சுவேஷனுக்கு, ஓகேங்களா, அதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம வந்து ஒரு க்ளோஸ்அப் போகிறோம் அப்படின்னா நம்ம அப்போ வந்து நம்ம இந்த ஷேக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்லாம் வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு நம்ம போய்க்கலாம். எதுவும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த லென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஷார்ட்டுக்கு நம்ம ஷேக் இருக்க போகுது. ஸோ நம்ம ஷேக் இருக்க போகுது இந்த சென்ஸ் வந்து இப்போ ஷேக் வரப்போகுது, நம்ம 100 mm யூஸ் பண்ணுவோம், ஷேக் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுன்றது நம்மளுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் லெவல்லே நம்ம பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம எடுத்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த ஷேக் ஆச்சுன்னு அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். எடுக்கிற டைமும் வேஸ்ட்டு, ஆர்டிஸ்டோட டைம் வேஸ்ட்டு, நம்ம மொத்த ப்ரொடக்ஷன் டைமும் வேஸ்ட்டு, டக்குன்னு அடுத்த டிசிஷன் எடுக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட ஷார்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் செலெக்ஷனில் பண்ணுறோன்னா இப்போ கேமராவில் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரேம் ரேட்டில் எதனா வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படி கேட்குறேன். அந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அந்த இம்பாக்ட் வந்து நம்மளோட அவுட்புட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம அவுட்புட் எதுக்காக எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரேம் ரேட் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. இப்போ நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறோன்னா அந்த டைம்லலாம் நம்ம ஒரு ஹையர் ஃப்ரேம் ரேட் யூஸ் பண்ணுவோம். லைக் 60 FPS 120 FPS 240 FPS யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 24னா 60 அப்படின்னு பார்க்கும்போது 24 வந்து டபுள் த டைம் நம்மளுக்கு கிடைக்கும். டபுளுக்கும் மேலேயே இருக்குது. 24 போட்டால் 48 + 2 + 12 ஃப்ரேம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ டைம் வரும். அதே ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் 60ல் எடுக்கிறீங்கன்னா 24 வந்து நம்ம 24ஆக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 8-9 செகண்ட்ஸ் வீடியோவாக வரும். ஸோ நம்ம இப்படி ஒரு ஷேக் பண்ணும்போது ஒரு 1 செகண்ட் இந்த ஷேக் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அந்த ஷேக் மாறும்போது ஸ்லோவாக நம்மளுக்கு ஸ்மூத்தாக தெரியும். அந்த ஷேக் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது நம்ம ஃப்ரேமில். ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா நிறைய ஃப்ரேம் ரேட்டில் எடுத்துட்டு அதிகபட்சமான ஃப்ரேம் ரேட்டில் எடுத்துட்டு அதை 24 ஃப்ரேம்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது அது கம்மியாக தெரியும். ஆனால் அப்படி எடுக்கும் போது நம்ம வீடியோவும் ஸ்லோ ஆகும், நம்ம ஆக்ஷனும் ஸ்லோ ஆகும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இப்போ ஸ்லோ மோஷன்ஸ் எடுக்கிறோன்னா அது ஓகே. அது இல்லாமல் நம்ம ரியல் டைமில் நம்ம ஒரு 24 எடுக்க வேண்டியது 60ல் ஷூட் பண்ணிட்டு அதை 24க்கு மாற்றுறோன்னா நம்ம இங்கே பேசுகிற டைலாக் வந்து அந்த ரியல் டைம்
இருக்காது. அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி ஆடா இருக்கும். எந்த சிச்சுவேஷன்ல எது யூஸ் பண்ணணும்னு கரெக்ட்டா தெரிஞ்சு யூஸ் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். மேபி நம்ம படத்துக்கு அது அந்த மாதிரி தான் தேவை அப்படின்னா நம்ம அதை யூஸ் அந்த பண்ணிக்கலாம். மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால வந்து ஒரு ஷேக் இல்லாத ஒரு ஃபுட்டேஜை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஹேமந்த் எனக்கு சொல்லி அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லி தான் வைங்களேன், இதில் ஒரு 70% 75% தான் உங்களுக்கு வந்திருக்கும். பட் ஹேமந்த் வந்து அதை சொல்லும் போது அது எவ்வளோ இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து ஹேமந்த் வந்து உட்காரணும், வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வருவான். ஏன்னா கட்டாயப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்காந்து பேசினது கிடையாது. எனக்கு கொஞ்சம் கேமரா ஃபியர்லாம் உண்மையாலே இருக்க தான் செய்யுது. நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், கமெண்ட்ஸை பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் பேசுகிற விதம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஒரு மாதிரி பேசுகிறான்னா நான் புதுசாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு. பரவாயில்ல, நான் வந்து ஒரு சீனியராக இருந்து நான் உன்னை ட்ரெயின் பண்ணி என்னால் எவ்வளோ முடியுமோ, நான் எவ்வளோ சீக்கிரம் என்னால் மாற்றிக்க முடியுமோ அதை நான் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் என்ன அதில் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நாளில் வந்து தேறிடுவார். நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபில்ம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேமந்த் பேசுனது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு டேக் ஓகேங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.